அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் தனியொருவன் சுரேஷ் பேசுகிறேன். தகவல் பெறும் உரிமைச் சட்டம் சம்பந்தமாக நமக்கு யாராவது உதவ மாட்டாங்களா? யாராவது ஒரு மனு எழுதி கொடுக்க மாட்டாங்களா? இந்த கேள்விக்கு என்னதான் விட இந்த ஒரு சந்தேகம் இருக்க, இதை யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். நானும் ஒரு நேரத்தில் அப்படி எதிர்பார்த்தவன் தான். அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தகவல் பெறும் உரிமை சட்டம் சம்பந்தமாக உங்கள் மாவட்டத்திலே உங்கள் பகுதியிலே உங்களுக்கு பொதுநல நோக்கத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தான் இப்போ நம்ம உருவாக்கியிருக்கோம். அது என்ன தகவல், அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நேற்றைய முன்தினம் நம்முடைய இந்திய திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. இந்த சுதந்திர தின விழாவில் பரமக்குடி பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தகவல் சட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. அண்ணன் அக்கிமன்னன், ஞானசேகரண்ணன், காமன் மன்னன், கேப்டன் தியாகராஜனன் போன்றவர்கள் கலந்து கொண்டு 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு பயன்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகுப்பில் புதிதாக நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு வந்த 14 பேருடைய பேர் லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. அது சம்மந்தமாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 14 பேருமே யாரு அப்படின்னா, நம்ம குழுவிடம் பயிற்சி பெற்றவர்கள், 2 நாட்கள் பயிற்சி பெற்றவர்கள். இவர்கள் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துபவர்கள் மட்டுமல்ல, சொல்லித் தருபவர்கள் மட்டுமல்ல, அதை தாண்டி இவர்கள் ஒரு பயிற்சி ஆசிரியர்கள், பயிற்சி பெற்றவர்கள். அவர்களை தான் நம்ம 14 பேரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றதை விட 14 பேர் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க யார் எந்தெந்த பகுதியில் உள்ளவங்க அந்த 14 பேர், அவங்க உங்க பகுதியை உங்க மாவட்டத்தை சார்ந்தவங்களா அப்படிங்கிறத நம்ம கடைசியாக நான் அவங்களுடைய ஃபோட்டோ, ஃபோன் நம்பரு, எந்த மாவட்டம் எந்த பகுதி அப்படிங்கிறத பதிவு பண்ணுறேன். இதில் நிறைய விதிமுறைகள் இருக்குது. உங்களுடைய சொந்த தேவைக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்க விருப்பப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உதவுவாங்க. முழுக்க இதில் பொதுநல நோக்கத்தோடு நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்குறீங்க, ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டம் சம்மந்தமாக அந்த மனு மாதிரி கேட்குறீங்க, அதை எப்படி எழுதுன்னு தெரியலை, அது சம்மந்தமாக நிறைய பொதுநல நோக்கத்தோடு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இதில் தெரியுமே அவங்க உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய பேருக்கு குடும்பம் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அன்றாட வேலைகள்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அவசரம், உங்களுக்கே தெரியும் இந்த தகவல் கிடைச்சா நல்லாயிருக்கும், நாளைக்கே இதுக்கான ஒரு வேலை இருக்குது, இது சம்மந்தமாக நாளைக்கு ஒரு மனு கண்டிப்பாக பதிவு பண்ணணும், இன்றைக்கி இது சம்மந்தமாக ஒரு சில சந்தேகங்கள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எது ரொம்ப அவசரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நீங்கள் ஒரு 2 அல்லது 3 முறைக்கு நீங்கள் ஒரு மிஸ்டு காலு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். அதோடைய அடிப்படையில் அதோடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு அவங்க உங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு இந்த தகவல் நாளைக்கோ நாளான்னைக்கோ தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு மிஸ்டு காலோ இல்லாட்டி ஒரு 2 மிஸ்டு காலோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப அவங்களை கண்டிப்பாக அழைப்பாங்க. முக்கியமாக அவங்ககிட்ட நீங்கள் முதல் முறையாக தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த நேரத்தில் அவங்க உங்களை தொடர்புக்குள்ள வாய்ப்பாக இருக்கும், அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்கள் பேர், உங்கள் மாவட்டம், எந்த பகுதி, உங்களுக்கு என்ன உதவி, எந்த அளவுக்கு அது அவசரம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா அவங்க அதை படித்து தெரிஞ்சுட்டு, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு